வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி 21/3/2025 அமைச்சு பணியாளர்களுக்கான 2% இடஒதுக்கீட்டுக்கான கேஸ் வந்துருச்சு. ஃபைனலான கோர்ட்டு டைரக்ஷன் அண்ட் ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டீட்டெயில்டு வீடியோ நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அதாவது கோர்ட் ஆர்டரோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ 2% மினிஸ்ட்ரல் கேஸில் 6 வார கால அப்பாயின்மெண்ட், 6 வார காலம் அமைச்சு பணியாளர்களை பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட், பட்டதாரி ஆசிரியர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நேரடி நியமனம் செய்யுங்க அப்படின்ற டைரக்ஷனை தமிழக அரசுக்கு கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிபிஆர்டி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டெட், டிஎன்பிசிபி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லா எக்ஸாமும், டிஆர்பி ரிலேட்டடான எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் தேவையான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடி டிப்ஸ் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோல்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது. ஸோ 2% மினிஸ்ட்ரல் கேஸில் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 6 வார காலம் உங்களுக்கு அதாவது தடை, இன்டரிம் ஸ்டே கொடுக்கல. இன்டரிம் ஸ்டேன்னு சொல்லலை, ஆனால் 6 வார காலம் பணி நியமனம் நேரடி நம்மளோட அமைச்சு பணியாளர்களில் யார் சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு தகுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு 6 வார காலத்துக்குள்ளே பணி நியமனம் செய்ததுக்கு அப்புறமா நேரடி நியமனம் மூலம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கவங்கள நீங்கள் பணி நியமனம் செஞ்சுக்கோங்க. 6 வார காலம் நீங்கள் 2 பேருக்குமே அப்படி தான். 6 வார காலத்துக்குள்ளே நீங்கள் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் கோர்ட் கேஸ் முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த 2% அதுக்கான உள்ள ரிசர்வேஷனில் இருக்கிறவங்கள, சீனியாரிட்டியில் இருக்கிறவங்கள கரெக்டாக நியமனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களோட அந்த 3192 பேரில் செலக்ட் பண்ணியிருக்கிற கேண்டிடேட்ஸை போடுவாங்க. இதில் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ்க்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ போட்டு முடித்தோன்னே அப்லோட் ஆனோன்னே எல்லோரும் கேட்குறது. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2800 சொச்சம் அந்த 440 வேக்கண்ட் இருக்குது. அது ஏன்னா இந்த 3000 பேருக்கான இது ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது 3192 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஜிஓ ஏற்கனவே ஒப்புதல் பெற்றாச்சு, நிதித்துறை ஒப்புதல். அதில் 400 பேர் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் எப்போது சொல்கிறோம். ஸோ யாரோட பிரதிபலனுக்காகவோ இல்லை யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இல்லை வியூஸ்க்காக இல்லை. ஸோ ஒப்புதல் பெற்ற பணியிடங்களையாவது இத்தனை பேர் முயற்சி பண்ணுறதுனால நிதித்துறை ஒப்புதல் புதுசாக பெற வேண்டி இல்லாத அந்த 400 பணியிடங்களாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே வேக்கன்சி இன்க்ரீஸ்க்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆடண்டம் ரொம்ப 1000 பேர் 2000 பேர் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் இந்த 3192 பேருக்காவது திரும்ப நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் இன்னமும் பார்க்குறேன். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 வீக்ஸில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேறு எந்த இஷ்யூஸும் இல்லாத பட்சத்தில் உடனடியாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மே இதிலலாம் கவுன்சிலிங் நடத்தி அப்பாயின்மெண்ட் கொடுத்து லாஸ்ட் வீக், ஏன்னா இந்த மே மாத காலத்தை அதாவது கேப் விட மாட்டாங்க. 6 வார காலத்துக்குள்ளே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்து ஏப்ரலுக்குள்ளே, ஏன்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது இதாகும். அப்போ இந்த ப்ராசஸ் முடிவுக்கு வரும். ஒருவேளை மே மாதம் விட்டால் வேறு ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் பார்ப்பாங்க. அதனால் ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு நியமனம் இருக்கும் என்பது என்னோடய கருத்து. அதனால் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு இருங்க. இந்த கல்வியாண்டு, புது கல்வியாண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பட்டதாரி ஆசிரியராக நுழைய முடியும் அப்படிங்கிறவங்க, அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு வந்தால் எல்லாருக்குமே மிக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம். ஸோ லாஸ்ட்டு 1-2 பேரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், செலக்ட் பண்ணி ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னோடய ப்ரேயர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு நம்மளோட சேனலில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.